अस्मद्गुरुपरम्परेभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथे महागुरवे नमः। पादुके इतिराजस्य गदयन्ति यदाख्यय तस्य दासरथे पादु शिरसा धारयाम्यहम्. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய மினி பைட்ஸ் முதலியாண்டான் சுவாமி வைபவம். இன்று சித்திரை புனர்வசு. முதலியாண்டான் சுவாமியினுடைய திரு அவதார உற்சவம், திருநக்ஷத்திர வைபவம். சுவாமி முதலியாண்டான் விசேஷம் இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சுவாமியினுடைய அவதார ஸ்தலமான தாசரதிப்பேட்டை என்றழைக்கப்பட்ட நசரத்பேட்டை என்னும் க்ஷேத்திரத்திலிருந்தே நாம் அனுபவித்து கொண்டிருக்கோம். அது ஒரு விசேஷம். இன்றைக்கி சுவாமியினுடைய விசேஷத்தை சொல்லணும்னா ஒரு நாள் போராது, ஒரு மினி பைட்ஸ் போராது. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னு மினி பைட்ஸில், பாதுகே எதிராஜஸ்ய சுவாமி ராமானுஜரனுடைய பாதுகையாக இருக்கக்கூடிய முதலியாண்டான் சுவாமி, அதாவது தாசரதின் என்று இயற்பெயர் அவருக்கு, அவருடைய அவதார ஸ்தலம் இந்த தாசரதிப்பேட்டை. இந்த க்ஷேத்திரத்துக்கு தாசரதிப்பேட்டை அப்படின்னு வரதுக்கு முன்னாடியே இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு நாமம் உண்டு. பச்சை வாரண நகர்னு சொல்லுவாள். இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பச்சை வாரண பெருமாள், அவருடைய இடம். அதனால் பச்சை வாரண நகர்னு சொல்லுவாள். அதன் பின் சுவாமி அவதாரம் ஆன பிறகு இந்த க்ஷேத்திரம் தாசரதிப்பேட்டை என்றானது. இப்போது அது மாறி நசரத்பேட்டை என்று மாறியது. அப்படி பாதுகே எதிராஜஸ்ய, எதிராஜனுடைய பாதுகையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாசரதின்னு சொல்ல சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே நம் சிரசை சாய்த்து அவருடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்றுதான இவருடைய இந்த தனியன். இது ஒரு விசேஷம். சுவாமி பற்றின வைபவம் சொல்லணும்னா, இவருக்கு முதலியாண்டான் என்ற திருநாமம். பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இயற்பெயரை சொல்கிறதில்லை, அது மரியாதை இருக்காது. அதனால் ஒரு விருது உண்டு. அதில் சுவாமி தாசரதி சுவாமிக்கு முதலியாண்டான் என்ற திருநாமம். இதுக்கு பல விசேஷங்கள் சொல்கிறது உண்டு. இந்த சுவாமி முதல்ல சுவாமி ராமானுஜர் இடத்துல ஆசிரயித்ததால் இவருக்கு முதலியாண்டான் என்ற பெயரும், பின்னாளில் சிம்ஹாசனாதிபதிகளில் சுவாமி ராமானுஜர் இல்லாத காலங்களில் ஆண்டதால் முதலியாண்டான்ற பேர். இதை விட சிரேஷ்டமாக சொல்லணும் அப்படின்னா, ராமானுஜருக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய சிஷ்யன், அதனால் முதலியாண்டான். அனவரதம் அந்தரங்கம் அடிமை செய்து அப்படின்னு சொல்கிறபடியாக சுவாமி ராமானுஜருக்கு கைங்கரியம் விசேஷமாக பண்ணினவர். இவருடைய இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் நாம் தொண்டனூர் போனோம்னா அந்த தொண்டனூர் ஏரின்னு உண்டு. அந்த ஏரிக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சுவாமியினுடைய திருப்பாதம் திருமேனி சம்பந்தப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு விஷ்ணு பக்தி இல்லாமல் இருந்தது. அப்போது ராமானுஜர் கூப்பிட்டு போய் உன்னுடைய கால் நனைச்சிண்டு வா அப்படின்னு திருமேனி சம்பந்தத்தை ஏற்படுத்தினார். அதனால் இன்றைக்கும் அந்த தொண்டனூர் ஏரின்றது ஸ்ரீபாத தீர்த்தமாக கருதப்படுகிறது. அப்படியாக அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்களாக மாறினார்கள் அப்படின்ற ஒரு விசேஷம். விஷ்ணுனுடைய பக்தராக இருக்கணும், அதாவது வைஷ்ணவனாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு சுக்ருதம் வேணும். அந்த சுக்ருதத்துக்கு ராமானுஜரனுடைய அனுகிரகம் வேணும். அந்த ராமானுஜரனுடைய அனுகிரகத்துக்கு இந்த முதலியாண்டான் சுவாமின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் வேணும். அப்படியாக விசேஷமான இந்த முதலியாண்டான் சுவாமியினுடைய திருநக்ஷத்தன்னைக்கு அவருடைய திருப்பாதங்களிலே நமது சிரசை சாய்த்து அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எச்சக்ரே பக்தநகரே தாட்டி பஞ்சக உத்தமம் ராமானுஜாரிய சத்சாரியம் வந்தே தாசரதீம் குரும்.